அந்த அதிகாலைக்கு தெரியாது அன்று முதல் பூமிக்கு 2 சூரியன் என்று. அன்றைய கேலண்டருக்கு தெரியாது இந்த தினம் திருவிழா தினம் என்று. எல்லா நாளையும் போல வெகு சாதாரணமாகத்தான் தொடங்கியது அந்த நாளும். அவையெல்லாம் இந்த குழந்தையின் முதல் அழகை காற்றை கிழிக்கும் வரைதான். அந்த நாள் டிசம்பர் 12, 1950. அந்த குழந்தைக்கு பெற்றோர் வைத்த பெயர் சிவாஜிராவ் கெய்க்வாட். மகாராஷ்டிர குடும்பத்தில் ஜீஜாபாய் ராமோஜி ராவ் கெய்க்வாடுக்கும் 2 சகோதரர்கள், ஒரு சகோதரியுடன் பிறந்த இந்த கடைக்குட்டி குழந்தையை சூழ்ந்த முதல் சோகம் 5 வயதில் அம்மாவின் மரணம். 5 வயதில் அம்மாவை இழந்த இந்த குழந்தை அன்பிற்கும் பாசத்திற்கும் நிறையவே ஏங்கியது. கவிபுரம் கவர்மெண்ட் மாடல் பிரைமரி ஸ்கூலில் பள்ளி படிப்பு, விடுமுறை நாட்களில் கூலி வேலை பார்ப்பது என தனிமையும் வெறுமையுமாய் வளர்ந்த இந்த குழந்தையின் ஒரே ஆறுதல் அண்ணன் சத்யநாராயண ராவ் கெய்க்வாட் மட்டுமே. காலம் சுழன்றது, நாட்கள் நகர்ந்தது. பின் நாட்களில் தமிழகமே தனக்கு விசிலடிக்கப் போகிறது என்பதை அறியாமல் தனக்குத்தானே விசிலடிக்க தொடங்கினான் சிவாஜிராவ். பெங்களூர் போக்குவரத்து கழகத்தில் பஸ் கண்டக்டராய் ஒரு புதிய பாதையில் பயணிக்க தொடங்கிய சிவாஜிராவ் கன்னட நாடக ஆசிரியர் தொப்பி முனியப்பாவின் புராண நாடகங்களில் துரியோதனன் வேஷம் கட்டினார். நாடக மேடைகளில் இவன் நடிப்பை பார்த்து இந்த நதி கடலாக வேண்டும் என முதலாக ஆசைப்பட்ட மனம், கைத்தட்டி ரசித்த கரம், வெளிச்சம் கூட்டி சந்தோஷப்பட்ட முகம் ராஜ் பகதூர். இவர்தான் சிவாஜிராவ் என்ற கண்டக்டரை நடிப்பு கல்லூரிக்கு படிக்க சென்னைக்கு ஓட்டி வந்த டிரைவர். 1973 மெட்ராஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட் 2 வருட நடிப்பு பயிற்சியோடு நிஜ வாழ்க்கையின் குரூரமான பக்கங்களையும், யதார்த்தத்தின் கோரமான முகங்களையும், தோல்வியின் வலிகளையும், வறுமையின் ரணங்களையும் சேர்த்து படித்தான் சிவாஜிராவ். நெருஞ்சி முட்களும் சரளை கற்களுமாய் நடந்து கடந்த சிவாஜிராவின் பாதங்களுக்கு பட்டுக்கம்பள வரவேற்பை பரிசாய் கொடுக்க வந்தது ஒரு மாபெரும் கரம். திறமைகளை தேடி தேடி தேனெடுக்கும் படைப்பு பட்டாம்பூச்சி பாலச்சந்தர் விழிகளில் பரபர, கருகரு, சுறுசுறு, துருதுருவென இருந்த சிவாஜிராவ் விழ சினிமா என்னும் வெள்ளித்திரையில் எழுதப்பட போகிற மாபெரும் சரித்திரத்திற்கான முதல் புள்ளி வைக்கப்பட்டது. கலைந்த முடி, திரண்ட தேகம், காந்த விழிகள், கட்டை மீசை, கிழிந்த கோட், ஸ்டைல் நடை, அதிர் சிரிப்பு என கதவு தள்ளிக்கொண்டு வெள்ளித்திரையில் இந்த கருப்பு இளைஞன் நுழைந்த பொழுது சிவாஜிராவ் ரஜினிகாந்த் ஆகியிருந்தார். நாள் ஆகஸ்ட் 15, 1975. அபூர்வ ராகங்கள் வெளியான பொழுது அது வெறும் படம். ஆனால் இப்பொழுது அது மாபெரும் வரலாற்று ஆவணம். முதல் படத்திலேயே கமல், ஸ்ரீவித்யா, நாகேஷ், மேஜர் சுந்தர்ராஜன் என பிரபல நடிகர்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி தன்னை கவனிக்க வைத்ததுதான் ரஜினி என்கிற தனிக்காட்டு ராஜாவின் பலம். சிவப்பு நிறம் ஆட்சி செய்த வெள்ளித்திரையில் கருப்புக்கோர் அழகுண்டு என்று காட்டிய தங்க மகன். அபூர்வ ராகங்கள் தொடங்கி 3 முடிச்சு, அவர்கள் என பாலச்சந்தரின் படைப்புகள், பிறகு கவிக்குயில், காயத்ரி என நீண்ட ரஜினியின் திரை வாழ்க்கையில் ரஜினி எடுத்த மிக முக்கியமான 2 முடிவுகள். 1, அபூர்வ ராகங்கள் 3 முடிச்சு, அவர்கள் என வில்லனாய் நடித்துக் கொண்டிருந்த ரஜினி கதாநாயகனாய் மாறலாம் என துணிந்து எடுத்த முடிவு. 2, பாலச்சந்தரின் அபூர்வ ராகம் தொடங்கி SP முத்துராமனின் ஆடுபுலி ஆட்டம், பாரதி ராஜாவின் 16 வயது நிலை. முதல்ல தீபக். எங்க குழுவுல முக்கியமான பிளேயர். சொல்ல போனா எங்க எல்லாருக்கும் பாடி கார்டு. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசிப்பான். சமயத்துல MS விஸ்வநாதன் குரல்ல கூட பாடுவான். ரொம்ப நல்லவன் என கமலும் ரஜினியும் இணைந்து நடித்த எல்லா படங்களும் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் அடிக்க 2 நண்பர்களும் இணைந்து பேசி இனி இருவரும் தனித்தனியாய் நடிக்கலாம் என எடுத்த முடிவு. இந்த 2 நண்பர்களும் பேசி திரையளவுல பிரிஞ்சாலும் கமல் ரஜினியை பத்தி இல்ல நண்பன் அவரோட நண்பனை பத்தி என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல ரஜினி மாதிரி என்ன மாதிரி நண்பர்கள் இருந்தது கிடையாது. புவனா ஒரு கேள்விக்குறி, ரஜினி கமல் பிரிவு, இந்த 2ம் தான் ரஜினியின் வெற்றி பயணத்தின் வேகத்தை கூட்டியது. நிறைய படங்கள், எக்கச்சக்கமான டென்ஷன், பரபரப்பான வாழ்க்கை என ரஜினி கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்ட காலத்துல அன்பா கை கொடுத்து அரவணைச்ச காதல் மனைவி லதா ரஜினிகாந்த். சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி
இந்நாள் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜன்மமே கொண்டேன் அதற்காக. முள்ளும் மலரும் காளி. சார், 2 கையும் 2 காலும் போனா கூட காளிங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். கெட்ட பைய சார். 16 வயதினிலே பரட்டை. டேய், இவ ஆத்தாளுக்கு தாவணி போட்டா கூட நல்லதாண்டா இருக்கும். இது எப்படி இருக்கு? 3 முகம் அலெக்ஸ் பாண்டியன். தீப்பெட்டிக்கு 2 பக்கம் வருஷாதான் தீ பிடிக்கும். ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் வருஷாலும் தீ பிடிக்கும். முரட்டு காளை காளையன். மாட்டு பிடிக்க வேண்டாம் இருக்காண்டா எங்க அண்ணன். புதுக்கவிதை ஆனந்த். உன் வீட்டுல உனக்காக அவர் காத்துட்டு பாரு. ஆமா, நான் போலாமா? அதான் போயிட்டே. நெற்றிக்கன் சக்கரவர்த்தி. இது விளக்கு, இது கட்டில், இது படுக்கை, இது தலகாணி, இது ஊதுவத்தி. நீ பொண்ணு, நான் பையன். பில்லா பில்லா. My name is Billa. தளபதி சூர்யா. இது சூர்யா சார். வருஷாதீங்க. என்று ரஜினியின் ஒவ்வொரு முகமும் முத்திரைதான். பாலச்சந்தர், பீம்சிங், திருலோகச்சந்தர், ஸ்ரீதர், மகேந்திரன், SP முத்துராமன், A ஜெயநாதன், முக்தா ஸ்ரீனிவாசன், ராஜசேகர், மணிரத்னம் என்று ரஜினி என்ற தங்கச் சுரங்கத்தில் நகை செய்த கரங்கள் ஏராளம். போட்டு பார்த்து அனுபவித்தவர்கள் நாம். சினிமா என்றாலே சிருங்காரம், ஹாஸ்யம், ரௌத்ரம், காருண்யம், பிபாஷ்டம், பயானகம், வீரம், அபுதம் என்னும் 9 ரசங்களை பற்றித்தான் பேசுவார்கள். ஆனால் சூப்பர் ஸ்டார் காட்டியது 10வது ரசம். எம்ஜிஆர் என்றால் வீரம், சிவாஜி என்றால் நடிப்பு, ஜெமினி கணேசன் என்றால் காதல், கமல் என்றால் அழகு என ஆளுக்கு ஒரு பலத்தோடு தமிழ் சினிமாவை ஆள யாரும் தொடாத, யாராலும் தொட முடியாத ஒன்றை தொடங்கினார் சூப்பர் ஸ்டார். ஸ்டைல், நடை, உடை, பாவனை, பேச்சு, டான்ஸ், ஃபைட் என ரஜினி எது செய்தாலும் ஸ்டைல் தான். மின்சார கண்ணா, எல்லாருக்கும் உன்னையே பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. தேங்க்யூ. கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது. சூப்பர் ஸ்டார்னா எப்படி ஸ்டைலோ அதே போல பஞ்ச் டயலாக்ஸ். படத்துல பார்த்தா அது வெறும் வசனம், உட்காந்து யோசிச்சு பார்த்தா ஒவ்வொன்றும் தத்துவம். நான் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன், இதை கேட்டு வேலை செய்யறேன். நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். சொல்லிட்டா. இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. மலடா அண்ணாமலை. இது எப்படி இருக்கு? சூப்பர். பைரவி படத்தோட விளம்பரத்துல த கிரேட் சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு முதலா கலைப்புலி தானு போஸ்டர்ல அடிச்சப்போ எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் இருக்கும்போது எனக்கு எதுக்கு பட்டம்லாம் அப்படின்னு பதறினார் ரஜினி. ஆனா தலைவர் சொல்ற மாதிரி கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. புரட்சிதாசன் இயக்கிய நான் போட்ட சவால் திரைப்படத்துல முதலா சூப்பர் ஸ்டார் டைட்டில் வந்தாலும் சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டம் கொடிகட்டி பறக்க ஆரம்பிச்சது சரியா சொல்லணும்னா கவிதாலயா தயாரித்த சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய
அண்ணாமலை திரைப்படம் தான். அதன் பிறகு அண்ணாமலை, பாட்ஷா, முத்து, அருணாச்சலம், படையப்பான்னு தலைவன் தொட்டதெல்லாம் வெற்றி தான், கொட்டினதெல்லாம் கோடிதான். அப்படி வெற்றிகரமா போயிட்டு இருந்த தலைவனோட வாழ்க்கையில சின்னதா ஒரு சர்க்கல் அப்படின்னு சில பேர் சந்தோஷப்பட்ட படம் பாபா. அதுக்கு தலைவன் சொன்ன பதில், நான் யானை இல்ல குதிரை. யானை விழுந்தா எந்திரிக்க ரொம்ப டைம் ஆகும், நான் குதிரை சக்கன் எந்திரிக்கிறேன். அபூர்வ ராகங்கள் மூலமா தமிழ்நாட்டோட கதவை எத்தி திறந்து சூப்பர் ஸ்டார் ஆன நம்ம தலைவர் பாட்ஷால இந்தியாவின் சூப்பர் ஸ்டார். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். முத்துல ஜப்பான் சூப்பர் ஸ்டார். என்னடா எந்திரன் வந்ததுக்கு அப்புறம் உலகம் முழுக்க சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டாரோட வெற்றிக்கு காரணம் ராஜ் பகதூர், பாலச்சந்தர், கமல், எஸ்பி முத்துராமன், பீம் சிங், திருலோகச்சந்தர், மகேந்திரன், ஏ ஜெயநாதன், முக்தா ஸ்ரீனிவாசன், ராஜசேகர், மணிரத்னம், சுரேஷ் கிருஷ்ணா, கே எஸ் ரவிக்குமார், சங்கர், அவரது மனைவி லதான்னு எத்தனை பேர் இருந்தாலும் தலைவன் தன்னோட வெற்றிக்கு காரணம்னு கை காட்டுறது நீங்க தான். நான் தனியாள் தான்மா, ஆனா இந்த தனியாளுக்காக உயிரே கொடுக்க எத்தனை ஆளுங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் எட்டிப்பாரு. பாத்தியா படையப்பனுடைய படைய? இது சும்மா ட்ரைலர் தாமா, மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல. பார்த்த ஆடி போயிடும். தலைவர் எளிமைங்கிற வார்த்தையோட மீனிங் ஸ்டைல்ங்கிற வார்த்தையோட க்ளோனிங். ரஜினிகாந்தானி திரும்பவும் சிவாஜி ராவ் ஆக முடியுமா? சர்வர் சுந்தரம் மாதிரி இல்ல, நான் சிவாஜி ராவாக இருக்கிறதுனால தான் நான் ரஜினிகாந்தா இருக்கேன். நீ அரசியலுக்கு வருவியா மாட்டியா? ஆண்டவன் கையில இருக்கு, ஆண்டவன். தலைவா, நீ அரசியலுக்கு வரியோ ஆட்சியில உட்கார்றியோ, ஆனா இந்த தேசத்துல முடியாத ஒரே ஒரு ஆட்சி முடி செய்யற ஆட்சி தான். யாராலையும் செய்ய முடியாத ஆட்சி. நான் பெண்ணை மதிப்பே கௌரவப்பே தலைவனுங்குவேன், ஆனா உங்களை மாதிரி மத பிடிச்ச பெண்ணை பார்த்தா என்ன விட்டுடுங்க, என் தலை முடி கூட ஆடாது. என்ன வந்தாலும் கலங்காத நம்ம தலைவருக்கு உடல்நிலையில ஒரு சின்ன பிரச்சனை. ஒட்டுமொத்த உலகமும் கலங்கிருச்சு. நம்ம இத்தனை பேர் இருக்கும் போது நம்மள மீறி நம்ம தலைவனை என்ன பண்ண முடியும்? தந்தையும் நீயே, உயிரும் நீயே, உண்மையும் நீயே. சூப்பர் ஸ்டார், மாஸ், ஸ்டைல், கிங், பாக்ஸ் ஆபீஸ் சக்கரவர்த்தி, ஆட்சி, அதிகாரம், அரசியல், நடிப்புன்னு எத்தனை சொன்னாலும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ரஜினி, ரஜினிதான்.